கனகராஜ் உங்களுடைய அதாவது இப்போ விருந்தினர்கள் பேசும்போது சகோதரர் நந்தகுமார் அவர்கள் ரொம்ப ஆவேசமாக சில கருத்துக்களை நல்ல கருத்துக்களை முன்வைத்தார். அதே சமயத்தில் அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை அதிகமாக முன்வைத்தார். நம்ம இப்போ தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு இந்தியாவை எடுத்துக்கொண்டால் 2014 பெங்களூர் அட்டாக்லிருந்து 2015, 16, 17 இந்த 2016 மட்டும் பாதான்கோடு, ஜம்மு காஷ்மீர், அஸ்ஸாமு, மணிப்பூர், ஊரி அட்டாக்கு, போபால் அட்டாக்கு, ட்ரெயின் பாம்பிங், அதே போல் நீங்கள் பலவிதமான பயங்கரவாத பிரச்சனைகள் இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் அதிகமாக இருந்திருக்கின்றது தான் டேட்டா. அதுதான் சொல்லியிருக்காங்க. இல்லை நீங்கள் நான் குறுக்கிடல, நான் சொல்லி முடிச்சிடுறேன் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் தமிழக அரசாங்கம் எல்லோரும் பேசும்போது இன்றைக்கி தமிழக அரசாங்கம் என்ன செஞ்சது, பயங்கரவாத தடுப்பிற்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேள்வி முன்வைக்கும்போது செப்டம்பர் 26, 2023 போக்சோவுக்காக ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்தி போக்சோவை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சிஎம் தலைமையில் ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடந்தது. 2வது ஜூலை 9, 2024 ஆம்ஸ்ட்ராங் மர்டர் கேஸ் அன்னைக்கே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையில் சோசியல் மீடியாவில் கேஸ்ட்டு, கம்யூனல் ப்ராப்ளம் இதெல்லாம் வராமல் இருக்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க. அடுத்தது டெரரிஸ்ட் அட்டாக், தமிழ்நாட்டில் பயங்கரவாதத்தை கண்ட்ரோல் பண்ணணும், அதற்கு என்ன பண்ணலான்னு சொல்லி தமிழக அரசாங்கம் நவம்பர் 21, 2023 383 காவல்துறை அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க. அதில் ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணியிருக்காங்க. டிஐஜி உளவுத்துறை தலைவர் தலைமையில் 5 டிஎஸ்பிகள், 31 இன்ஸ்பெக்டர், 61 சப் இன்ஸ்பெக்டர், அது இல்லாமல் February 24 3 ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடுக்கு தமிழக அரசாங்கம் எடுத்திருக்கு. இப்போது அது மட்டும் இல்லாமல் பிரதானமாக மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு ஜாயின்ட் கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த ஜாயின்ட் கமிட்டி மட்டும் போடல, அவங்க இப்போது என்ஐஏ ஆஃபீஸே ஜோனல் லெவலில் திறந்திருக்காங்க, தமிழ்நாட்டில் திறந்திருக்காங்க. சென்னையில் நீங்கள் புருஷவாக்கத்தில் அதனுடைய அலுவலகத்தை பார்க்குறோம். இப்போ அவங்க ஆல்ரெடி இன்ன ஆக்ஷனில் தான் இருக்காங்க. தமிழகத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு தீவிரவாதிகளுக்கு எதிரான மாநிலமாக, கட்டுப்படுத்துகின்ற மாநிலமாக இருக்கின்றதே தவிர மற்ற பிஜேபிகளை ஆளுகின்ற மாநிலத்தில் தான் தீவிரவாதம் வளர்கின்ற மாநிலமாக இருக்கின்றது. உதாரணத்திற்கு நாங்கள் நிறைய சொல்லுவோம். மும்பை நீங்கள் மெலகன் அட்டாக் எடுத்துக்கங்க, இல்லை நீங்கள் அந்த கோத்ராவை எடுத்துக்கங்க, அதுவுமே ஒரு தீவிரவாதமான அட்டாக் தான். மக்கள் கொல்லப்பட்டால் அது தீவிரவாத அட்டாக் தான். 2002 கோத்ரா அட்டாக், மெலகன் பாம் பிளாஸ்ட் என்னாச்சு, மணிப்பூரில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறதா பெரிய எக்ஸாம்பிள். கேவலம் மணிப்பூரில் நமது மத்திய மைனாரிட்டி பாஜக ஆளுகின்ற நமது பாரத பிரதமர் அவர்கள் இன்று வரை அங்கு செல்லவில்லை. ஏன்? மெய்திக்கும் குக்கீஸ்க்கும் எதனால் பிரச்சனை வந்தது தமிழ்நாட்டுக்கு? அதை பத்தி எல்லாம் நீங்க பேசுறீங்களா? நந்தகுமார் இல்ல, நீங்க தானே பேசுறீங்க. இந்த கேள்வி கேட்டது யாரு? நீங்க பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க இல்லைங்க? தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க. எந்த மாநிலத்தில் நடைபெற்றாலும் குற்றம் தான். யாருமே அததான் சொல்றேன். தமிழகம் எதுவுமே நியாயப்படுத்தல. தமிழகம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம் சார். தமிழகம் இன்றைக்கு அமைதி பூங்காவாக மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் காக்கப்படுகின்றது. அமைதி பூங்கான்னு சொல்றீங்களே சார், இப்படியான என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு சொல்லுங்க. என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? இப்போ சோசியல் மீடியால எந்த கேஸா இருந்தாலும் இமிடியேட்டா எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுது. நீங்க இதற்கு முன்னாடி இருந்தவங்க நீங்க எடுத்துங்க, சிவகாசி ஜெயலட்சுமி எடுத்துங்க, எத்தனை பேர் காவல்துறை அதிகாரிகள் அந்த லிஸ்ட்ல இருந்தாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் சந்திரலேகா ஆசிட் அட்டாக் இந்தியாவில் பார்த்தது உண்டா? சுருளின்னு ஒருத்தர் அடிச்சார்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேல ஆசிட், அது நடந்தது உண்டா? இன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது கேவலமான இன்சிடென்ட்ஸ் இருக்கா? இல்லை. இன்னைக்கு ஒரு மாணவி சோசியல் மீடியாவில் இன்னைக்கு தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னாலும் உடனே அங்கு சென்று பார்க்கின்ற அளவிற்கு இன்றைக்கு காவல்துறை கட்டுப்பாட்டு அறையில் கண்ட்ரோல் ரூம் இருக்கு. ஒரு எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ டெய்லி ரிப்போர்ட் பண்ணணும். அவங்கள கண்காணிக்கிறாங்க. என்ன காலையில் எங்கே போனீங்க, மதியம் எங்கே போனீங்க, என்ன இன்சிடென்ட் நடந்தது, இது இன்றைக்கு டிஜிபி அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறையில்
அதாவது குறைந்தபட்சம் 2 மணி நேரம் ஒவ்வொரு ஸ்டேஷனையும் தமிழ்நாட்டில் கண்காணிக்கிறார்கள் என்றால் உள்ளபடியே அனைத்து மாநிலங்களை விட தமிழ்நாடு காவல்துறை இன்றைக்கு எப்படி ஐஜி அருள் இருந்தாரோ அதுபோல இன்றைக்கு தமிழகம் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. காவல்துறை கட்டுப்பாட்டுடன் தமிழ்நாட்டை வழிநடத்துகிறது என்றுதான் நான் கூறுவேன். ஏடிஜிபி ஜெயராம் நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க ஏடிஜிபி ஜெயராம் ஏடிஜிபி ஜெயராம் சார். அப்ப நீங்க இத அப்புறம் தாச சொல்லாமா? இதற்கு முன்னாடி இருந்த சொல்லாமா? சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. அது இல்லையா டிஜிபி ஆபீஸ்ல நடக்கலையா? நடந்துச்சு. ஏங்க நான் என்ன சொல்றேன், ஏடிஜிபி அதிகாரி தப்பு செய்தால் தவறு செய்தால் அவர்கள் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்று இந்த தமிழக அரசு முயற்சிக்கிறது, விசாரித்தது. இதே போல எத்தனை ஐஜிக்களை எத்தனை டிஜிபிக்கள் நீங்க பார்த்தது உண்டு. இதற்கு முந்தைய ஆட்சியில் யாரையாவது நீங்க விசாரிச்சிருப்பீங்களா? விசாரணைக்கு அழைக்க முடியுமா? சம்மன் கூப்பிட முடியுமா? நீங்க போய் 4 போலீஸ் அதிகாரிகள் இன்றைக்கு ஏடிஜிபியை கூட்டிட்டு வர முடியுமா? இதுதான் இன்றைக்கு நல்லாட்சி தருவதற்கு நன்கு சான்று. இந்த சான்றை விட வேற என்ன வேண்டும்? தவறு செய்தால் தட்டி கேட்க வேண்டும், தவறு நடந்தால் கேட்க வேண்டும். இதுதான் தமிழக அரசாங்கத்தினுடைய கடமை. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏடிஜிபி ஜெயராமன் விஷயத்துல கண்டிச்சிருக்காரு, நடவடிக்கை எடுக்கிறார். சட்டம் ஒழுங்கு தொடர்பாக நாள்தோறும் எதிர்க்கட்சிகளால் வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் அப்படின்ற எந்த கிரவுண்டுமே இல்லைன்னு சொல்ல வரீங்க. அமைதி பூங்காவாக திகழ்கிறது தமிழகம். ஆமாங்க. அப்படின்னு சொல்றீங்க. பாருங்க, ஆர்டிஐல போட்டு 2019-20 வாங்கியிருக்கேன். நீங்க அனுமதிச்சீங்கன்னா ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்ட் நான் படிப்பேன். அதுல வாங்கி இருக்கிறதுல பாத்தீங்கன்னா இப்போ 2024 ரிப்போர்ட் பிரகாரம் 7% வந்து கொலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புள்ளிவிவரம் இல்லையா? கொலைகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. என்கவுண்டருங்க அதிகமாக இருக்கு. 18 என்கவுண்டர் ஒரு 3 மாசத்துல மட்டும் 2025. நம்ம அதாவது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காவல்துறைக்கு கொடுத்திருக்கின்ற ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்திருக்காரு. இன்றைக்கு டிஜிபி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் அது போதை கடத்தலாக இருந்தாலும் சரி, கஞ்சா கடத்தலாக இருந்தாலும் சரி, கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்கிறோம்னா, இன்னைக்கு 2000 ஸ்டேஷன்ஸ் தமிழ்நாட்டில் இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகள் ஒரு மாவட்டத்திற்கு 1000 பேர் பணி செய்தால் பற்றாக்குறை இருக்கின்றது. ஆகவே காவலர்களை அதிகமாக நியமித்து மேலும் இன்னைக்கு as of now யூனியன் ஆஃப் இந்தியா உள்துறை அமைச்சகத்தினுடைய ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மிங் போலீஸ் ஸ்டேஷன் டாப்ல இருக்கிறது தமிழ்நாடு. இன்னைக்கு 3 காவல் நிலையங்களை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். எதில் குற்றம் நடக்கின்ற, அதாவது ரேப் கேஸ் இருந்தா எப்படி, போக்சோல எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க, எவ்வளவு பேர் கன்விக்ஷன் கொடுக்குறாங்க, இதையெல்லாம் பார்த்து தமிழ்நாடு தான் இன்றைக்கு நம்பர் 1ஆக பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக எடுத்திருக்குது இதே கவர்மெண்ட். இப்போ யூனியன் ஆஃப் இந்தியா உள்துறை அமைச்சகம் 2023 இன்னைக்கு அவங்க டேட்டாஸை கொடுத்துருக்காங்க. இதற்கு என்ன சொல்ல போறாங்க? நம்ம தொடர்ந்து பேசலாம். 4 முதற்கட்ட கருத்துக்கள் நம்ம பதிவு செஞ்சீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம்.